நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிர்பயா கொடூர பலாத்கார சம்பவம் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது 2012ல நிர்பயா அப்படிங்கிற ஒரு மருத்துவ மாணவி ஓடும் பஸ்ல 6 பேர் கொண்ட கும்பலால கொடூரமா பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க. நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவம். இதுல பார்த்தீங்கன்னா, ராம் சிங், மகேஷ் சிங், வினய் சர்மா, பவன் குப்தா, அக்தர் தாக்கூர் அவங்களோட சேர்த்து 16 வயது சிறுவன் ஒருவனையும் சேர்த்து கைது செஞ்சாங்க போலீசார். சிறுவனுக்கு சீரார் நீதி சட்டத்தினுடைய சட்டப்படி அதிகபட்சமா 3 வருஷம் பார்த்தீங்கன்னா தண்டனை விதிக்கப்பட்டது. மற்றொரு குற்றவாளியான ராம் சிங் அப்படிங்கிறவன் சிறையிலே தற்கொலை செய்து கொண்டான். மற்ற 4 பேருக்கும் விசாரணை நீதிமன்றம் தூக்கு தண்டனையை விதிச்சது. இது பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட்டும் இதை உறுதி செஞ்சது இந்த தண்டனையும். ஆனா அந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்ற டில்லி திகார் சிறையில ஆள் இல்லாத காரணத்தினால தண்டனை உறுதி செய்யப்பட்டும் குற்றவாளிகள் இன்னும் தூக்கிலிடப்படலை அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டது. இதனை அடுத்துதான் பாத்தீங்கன்னா அந்த பணிக்கு தான் தயாரா இருப்பதாக ராமநாதபுரத்தை சேர்ந்த போலீஸ் ஏட்டு சுபாஷ் சீனிவாசன் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா பாத்தீங்கன்னா இவரு சிறையினுடைய தலைமை இயக்குனருக்கும் கடிதம் ஒன்றும் அனுப்பியிருக்காரு. இவரு ராமநாதபுரம் மாவட்டம் காவல் பணியிட பயிற்சி மையத்துல தலைமை காவலராக பணியாற்றி வருகிறாரு சுபாஷ் சீனிவாசன். திகார் சிறை அதிகாரிகளுக்கு இவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல நிர்பயா வழக்குகளை தண்டனை பெற்ற 4 பேரும் தூக்கிலிட திகார் சிறையில ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால தண்டனை தள்ளி போவதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு விரைவில் தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால நான் அந்த பணியை செய்ய விருப்பம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இவரு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பப்ளிசிட்டிக்காக இந்த ஒரு கடிதத்தை அனுப்பல. இவர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா சில சமூக சேவைகள் மாதிரியும் பாத்தீங்கன்னா செஞ்சிருக்காரு. இதனால இவருக்கு விருதுகளும் கிடைச்சிருக்கு. அதாவது இவர் தேவிப்பட்டினத்துல பணியாற்றிக்கும் போது உறவினர்கள் யாரும் இல்லாம கேட்பாரற்று இருக்கக்கூடிய சடலங்களை அடக்கம் செய்வது, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது போன்ற சமூக சேவைகள்ல பாத்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காரு. இவர் தமிழக அரசினுடைய அண்ணா பதக்கம் மற்றும் மாவட்ட கலெக்டரிடம் விருதுகளையும் பாத்தீங்கன்னா பெற்றிருக்காரு.